guys, இன்னைக்கு வந்து day 2 of travel. நான் actually 28 hours almost ஒரு 30 hours வரைக்கும் travel பண்ணி பாண்டிச்சேரில இருந்து travel பண்ணி மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருக்கிற பீட்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போய் ஸ்டே பண்ணிருந்தோம். இப்போ பீட்ல இருந்து அவுரங்காபாத் போயிட்டு இருக்கோம். அவுரங்காபாத்ல வந்து எல்லோரா கேவ்ஸ், அஜந்தா கேவ்ஸ் அண்ட் பிபிகா மக்பாரா அப்படின்ற ஒரு 3 பிளேஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். Hi guys, welcome back to our channel Dr. Phoenix. நான் டாக்டர் அன்பு அண்ட் என் வைஃப் டாக்டர் பிரியா. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மினி தாஜ்மஹாலில் இருக்கோம். ஸோ மினி தாஜ்மஹால் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா இது தாஜ்மஹால் கிடையாது, தாஜ்மஹால் மாதிரி இருக்கிற இன்னொரு ஏரியா. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பிபிகா மக்பாரா. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் அவுரங்காபாத் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது, இதோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக ஹிந்தியில் சாவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் விக்கி கௌஷல் சம்பாஜி மகாராஜ் அப்படின்ற ஒரு அரசராக நடிச்சிருப்பார். இந்த சம்பாஜி மகாராஜ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மராத்தா கிங்டமோட மிகப்பெரும் பேரரசரான சத்ரபதி சிவாஜி அவரோட பையனாக தான் விக்கி கௌஷல் நடிச்சிருப்பார். சத்ரபதி சிவாஜியும் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பையனான சம்பாஜி மகாராஜ் இவங்க 2 பேருமே மிக கொடிய ஒரு முகல் எம்பரரான அவுரங்கசீப்புக்கு எதிர்த்து தான் போராடிட்டு இருப்பாங்க. இந்த முகலாய பேரரசான அவுரங்கசீப்பின் மனைவியாக இருந்த தில்ருஸ் பானு பேகம் அவங்களுக்கு அவங்களோட பையனான அசம் ஷாவால் கட்டப்பட்டது தான் இந்த பிபிகா மக்பாரான்ற ஒரு நினைவிடம். அவுரங்கசீப்போட அப்பா தான் ஷாஜகான் மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினாரு. அந்த பேட்டர்ன்லயே தான் இந்த பிபிகா மக்பாராவும் கட்டியிருக்காங்க. ஸோ அதனால இதுக்கு மினி தாஜ்மஹால்ன்ற ஒரு பேரு இருக்கு. இந்த மினி தாஜ்மஹாலை 1651 இருந்து 1661 வரைக்கும் கட்டியிருக்காங்க. அந்த காலத்திலேயே 16 லட்ச ரூபா செலவு பண்ணி இதை கட்டியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, தாஜ் ஆஃப் டெக்கான் அண்ட் இங்கிலீஷ்ல டாம் ஆஃப் த லேடின்னு அழைக்கிறாங்க. இந்த மினி தாஜ்மஹாலை ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிளால தான் கட்டியிருக்காங்க. நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு கல்லறையை பார்க்குற மாதிரி தான் அதோட அமைப்பு இருக்கு. இந்த மினி தாஜ்மஹாலை சுற்றி 4 பக்கத்துலையும் செவறுகள் எழுப்பியிருக்காங்க. நம்ம ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக தான் இந்த மினி தாஜ்மஹாலுக்குள்ள வர முடியும். கிட்டத்தட்ட தாஜ்மஹால் மாதிரியே இருக்கிற இந்த பிபிகா மக்பாரா கண்டிப்பா லைஃப் டைம்ல பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். நீங்களும் மகாராஷ்டிரா போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிபிகா மக்பாராவை மிஸ் பண்ணாம போய் பாருங்க. எஸ் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சிருப்போம் அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரே கேவ்ஸ் கிடையாது. அஜந்தா கேவ்ஸுங்கிறது இங்கேருந்து 80 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லோரா கேவ்ஸில் இருக்கோம். இதோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலையில் லட்சக்கணக்கான சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க. சின்ன சிற்பங்கள்லேருந்து பெரிய சிற்பங்கள் ப்ளஸ் ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. அது எப்படி இருக்குங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். இந்தியாவில் இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸில் இந்த எல்லோரா கேவ்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்குது. இந்த எல்லோரா கேவ்ஸ் மொத்தம் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மொத்தம் 34 குடவரை கோயில்கள் இருக்குது. இந்த 34 குடவரை கோயில்களுமே 3 மதத்தை சார்ந்த சிற்பிகள் தான் இதை செதுக்கியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 12 கோயில்கள் வந்து புத்திசம் சார்ந்த கோயில்களாகவும், அடுத்த 17 குடவரை கோயில்கள் இந்து மதத்தை சார்ந்த குடவரை கோயில்களாகவும், கடைசியாக இருக்கிற 5 கோயில்கள் ஜெயின் டெம்பிள்ஸாகவும் இருக்குது. இந்த எல்லோரா குகைகள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதை கட்டியிருக்காங்க. ராஷ்டிரகூட அரசர்கள் இருந்த காலகட்டத்தில் தான் இதை கட்டியிருக்காங்க. எல்லோரா கேவ்ஸ்ல மிக முக்கியமான குகைகள் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புத்த மதத்தை சார்ந்த குகைகளில் 10, 11, 12 இந்த 3 குகைகளுமே ரொம்ப முக்கியமான ஒரு குகைகள். இதுல 10th கேவ்ல தான் புத்தரின் 15 அடி உயரமுள்ள ஒரு சிலை இருக்கு. மற்ற கேவ்ஸ் எல்லாமே அந்த காலத்துல இருந்த துறவிகள் தங்குறதுக்கு உண்டான குகைகளாக தான் இருக்கு. இந்த எல்லோரா கேவ்ஸ்லயே மிக முக்கியமானதும் ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு குடவரை கோயில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16வது குகையில் இருக்கிற கைலாசநாதர் கோயில் தான். மிகப்பெரிய ஒற்றைக்கல் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. 7ஆம் நூற்றாண்டுல இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. மேல இருந்து கீழ் நோக்கி தான் இதை செதுக்கி இருக்காங்க. ராஷ்டிரகூட அரச வம்சத்தை சார்ந்த முதலாவது கிருஷ்ணர் அவரோட ஆட்சி காலமான கிபி 757 இருந்து 773 வரைக்கும் இருக்கிற காலகட்டங்களில் தான் இந்த கைலாசநாதர் கோயிலை செதுக்கி இருக்காங்க. இந்த கைலாசநாதர் கோயிலானது மொத்தம் 148 அடி நீளமும் 62 அடி அகலமும் 100 அடி உயரமும் இருக்கு. எல்லாமே ஒரே சிங்கிள் கல்லுல செதுக்கி இருக்காங்க. அதுதான் இந்த கைலாசநாதர் கோயிலோட ஸ்பெஷல். ராவணன் தன்னோட 10 தலைகள்ல 9 தலைகளை ஈசனுக்கு காணிக்கையா கொடுக்க ஈசன் அந்த 9 தலைகளையுமே கழுத்துல மாலையா அணிஞ்சிருக்கும் ஒரு சிற்பம் இருக்கு. கைலாசநாதர் கோயிலில் இருக்கிற எல்லா சிற்பங்களிலுமே இந்த சிற்பம் தான் ரொம்பவும் சிறப்பு. வரலாற்று சிறப்பு மிக்க மிக நேர்த்தியா செதுக்கப்பட்ட இந்த கைலாசநாதர் கோயிலை இந்திய அரசாங்கம் 20 ரூபாய் நோட்ல அச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த இடம் மிகவும் முக்கியமானது. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கைலாசநாதர் டெம்பிளை நீங்க மகாராஷ்டிரா போனீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க.
நூற்றாண்டில் யாதவ டைனாசிட்டியை சார்ந்த பில்லாமான்ற ஒரு அரசரால் கட்டப்பட்டது தான் இந்த தௌலதாபாத் ஃபோர்ட். மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் சத்ரபதி சம்பாஜி நகர்ன்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த தௌலதாபாத் ஃபோர்ட் இருக்கு. எல்லோரா கேவ்ஸ்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஃபோர்ட் இருக்கு. செல்வ செழிப்பாக இருந்த தௌலதாபாத் யாதவ டைனாசிட்டியோட கேபிட்டலாக இருந்திருக்கு. இந்த கோட்டைக்கு தேவகிரி கோட்டை அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. பின்னர் 1327ஆம் ஆண்டு டெல்லி சுல்தானான முகமது பின் துக்ளக் இந்த கோட்டையை கேப்சர் பண்ணி தன்னோட தலைநகர டெல்லியிலிருந்து இந்த தௌலதாபாத் ஃபோர்ட்டுக்கு மாத்துறாரு. இந்த இடத்துக்கு அதிர்ஷ்ட நகரம் அப்படின்ற ஒரு பேரும் அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த கோட்டை பல அரசாட்சிக்கு கீழே இருந்திருக்கு. பாமனி சுல்தான்ஸ், அகமது நகரை சார்ந்த நிஜாம்ஸ், அதுக்கப்புறம் முகல் எம்பரர்ஸ், கடைசியா மராட்டிய மன்னர்கள் கட்டுப்பாட்டில் தான் இந்த ஃபோர்ட் இருந்திருக்கு. இந்தியாவின் மிக வலிமையான கோட்டைகள்ல இந்த தௌலதாபாத் ஃபோர்ட் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த தௌலதாபாத் ஃபோர்ட்டை மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. ட்ரெக்கிங் விரும்புற பர்சனாக இருந்தாலும் கண்டிப்பா இந்த ஃபோர்ட்டை பார்க்கலாம். 2 hours நம்ம மேலே ஏறி நடந்து போய் தான் இந்த ஃபோர்ட்டை கம்ப்ளீட்டா சுத்தி பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. எஸ் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா கேவ்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு 30 கேவ்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் 26 கேவ்ஸ் தான் இங்கே வந்து அலௌடு. ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நம்ம போய் பார்ப்போம் வாங்க. சத்ரபதி சம்பாஜி நகர்ல இருந்து 110 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் அஜந்தா. இந்த அஜந்தா கிராமத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த அஜந்தா கேவ்ஸ் இருக்கு. நம்மளோட வெஹிக்கிள்ல டைரக்டா இந்த அஜந்தா கேவ்ஸ்க்கு வர முடியாது. வெஹிக்கிள் எல்லாத்தையுமே பார்க் பண்ணிட்டு அவங்க ஒரு பஸ் வச்சிருக்காங்க. அதுல 15 மினிட்ஸ் டிராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். என்ட்ரன்ஸ்ல வந்த உடனேயே அங்க முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு தண்ணியும் எடுத்துக்கோங்க. ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். உள்ள எங்கேயுமே நமக்கு சாப்பிட்ற ஃபெசிலிட்டி கிடையாது. அது மட்டும் இல்லாம இங்க ஜிபே எதுவுமே ஒர்க் ஆகுது. ஸோ கேஷா வச்சுக்கோங்க. 1819ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜான் ஸ்மித்னு ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி வேட்டையாடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஒரு புலியை துரத்திட்டு வரும்போது அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கண்டுபிடிச்சது தான் இந்த அஜந்தா குடவரை குகைகள். வாகர் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த குடவரை குகைகள் எல்லாமே மிகப்பெரிய தூண்களுடன் கூடிய மண்டபங்களாகவும் புத்தரின் சிலைகள் இருக்கிற ஒரு வழிபாட்டு தலமாகவும் புத்தரின் வாழ்க்கை வரலாறை விவரிக்கும் நிறைய ஓவியங்களும் இந்த அஜந்தா கேவ்ஸ்ல இருக்கு. ஒவ்வொரு குடவரை குகையிலுமே புத்தரின் வாழ்க்கையில் நேர்ந்த பல்வேறு வரலாற்று சம்பவங்களை சித்தரிக்கும் வகையில தான் இந்த சிற்பங்களும் ஓவியங்களும் இருக்கு. புத்த துறவிகள் தங்குற ஒரு ஆசிரமம் போலவும் அவங்க புத்தர் வழிபடுற கோயில்களாகவும் தான் இந்த குடவரை குகைகள் இருக்கு. ஒவ்வொரு துறவியுமே தனித்தனியா அவங்க தியானம் பண்றதுக்கு நிறைய தனியான குகைகள் நிறைய இருக்கு. புத்தரின் பிரம்மாண்ட சிலைகள் எல்லாமே ஒரு சைட்ல பார்க்கும்போது அவர் தியான நிலையில இருக்கிற மாதிரி, இன்னொரு சைடு நம்ம பார்க்கும்போது அவர் ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். புத்தரோட சிலைக்கு முன்னாடி அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட சீடர்கள் ரொம்ப சோகமா இருக்கிறது மாதிரியும், மேல இருக்கிற வானதூதர்கள் அவரை சந்தோஷமா வரவேற்கிற மாதிரியும் சிற்பங்கள் இங்க செதுக்கியிருக்காங்க. அதுதான் இதோட சிறப்பு. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அஜந்தா கேவ்ஸை கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களில் இதை உருவாக்குனதா சொல்றாங்க. ஒவ்வொரு குகைக்கு முன்னாடியுமே அந்த குகையை பத்தின டீட்டெயில் ஹிஸ்டரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரீட் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொத்தம் 30 குகைகள் இருக்கு. வரிசையா 1ல இருந்து 30 வரைக்கும் போட்டிருந்தாலுமே சில குகைகள் எல்லாமே 14A 14Bன்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டங்களில் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அதுக்கு அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா குகைகளுமே நம்ம பார்க்க முடியாது. ஃபுல்லா நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு 4 to 5 hours ஆகும். ரொம்ப தூரம் நடக்கிற வேண்டி இருக்கும். ஒரு மலையில ஏறி நம்ம பார்க்குற மாதிரி தான் இந்த குடவரை கோயில்கள் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க வந்து சுத்தி பார்க்கறதுக்காக பல்லக்கில் தூக்கிட்டு போய் காமிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவங்களுக்கு நம்ம பே பண்ணி தான் அதை நம்ம சுத்தி பார்க்க முடியும். 4 பேர் சேர்ந்து தான் அந்த பல்லக்கு தூக்குவாங்க. ஸோ நிறைய பல்லக்கு தூக்குறவங்க இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையுமே பேமெண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்கெயின் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. உள்ள சுத்தமா டவர் இருக்காது. ஸோ எப்பவுமே கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்க. மார்னிங் 9 to 5 நம்மளுக்கு இந்த அஜந்தா கேவ்ஸ் பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க. எப்பவுமே மார்னிங் சீக்கிரமா போயிடுங்க. 4 to 5 hours ஆகும் இந்த ஃபுல் 30 கேவ்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஆஃப்டர்நூன் போனீங்கன்னா ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும். ஃபுல்லாகவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ மார்னிங் போகிறது தான் பெஸ்ட் டைமிங்காக இருக்கும். இந்த அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ்க்கு வரணும் அப்படின்னா எதர் நம்ம டேரெக்டாக ஃப்ளைட்டில் வரலாம், அப்படி இல்லைன்னா கனெக்டிங்கில் ட்ரெயினில் வரலாம். ஃபர்ஸ்ட் அவுரங்காபாத் வந்துடணும். இப்போ இந்த அவுரங்காபாத்தை சத்ரபதி சம்பாஜி நகர்னு மாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் சத்ரபதி சம்பாஜி நகர் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவாக நம்ம மும்பை வந்துட்டு கூட அங்கே எலிஃபெண்டா கேவ்ஸ்னு இன்னொரு கேவ்ஸும் இருக்குது. ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கிற எல்லா கேவ்ஸுமே நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். மினிமம் 3 to 4 days ஆகும் இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை மினிமலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.